வெறுப்பா இருக்கு. இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி மூட் ஆஃப்லயே இருக்கிறதுன்னு தெரியல. என் கலர்ஃபுல் லைஃப் பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறிடுச்சு. என்ன நினைச்சா எனக்கே போரிங்கா இருக்கு. என்னால மியூசிக்கும் கம்போஸ் பண்ண முடியல. தனுவோட டின்னருக்கு வெளியே போகும்போது வேணா சந்தோஷமா இருக்கலாம். ஆனா திரும்ப வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இப்படி தானே இருப்பேன். அபி தனியா நின்னு என்ன யோசிச்சுட்டு இருக்கான்? பிரக்யா, நீ என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லாம பண்ணிட்டல. இனிமே பாரு, உன் வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம பண்ணிடுற. அந்த தனுவை வச்சு உனக்கு வாழ்க்கையே இல்லாம பண்ணி காட்டுறேன். அபி, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? உன் முகம் எல்லாம் வாடி போயிருக்கு. இல்ல, நீ ஒன்றும் இல்லை, சும்மாதான். என்கிட்ட மறைக்காத அபி. நீ அவர் மேல கோவமா இருக்கியா? உன் அண்ணனை நீ மன்னிக்க மாட்டியா? அப்படியெல்லாம் இல்லை. நீ அந்த விஷயத்த நான் அப்பவே மறந்துட்டேன். நான் ஆக்சுவலா வேற ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருந்தேன். எதுவா இருந்தாலும் மனசு விட்டு என்கிட்ட சொல்லு அபி. என்னால முடிஞ்ச உதவியை உனக்கு செய்யறேன். எனக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. இவ்வளவு பேர் என் கூட இருந்தும் என்னன்னு தெரியல. ரொம்ப அப்செட்டா ஃபீல் பண்றேன். லோன்லியா இருக்கு. எனக்கே ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரியல. உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும். உன்னோட வாழ்க்கையில அன்புங்கிறது இல்லாம போயிடுச்சு. உனக்கு வாழ்க்கை துணை தேவை. அது இல்லாததுனாலதான் வாழ்க்கையில உனக்கு பிடிப்பே இல்லாம இருக்கு. அப்படிதானே? அப்படிலாம் எதுவும் இல்ல. அதுதான் உண்மை அபி. ஒரு மனுஷன் எது வேணாலும் இல்லாம வாழ்ந்துடலாம். ஆனா வாழ்க்கை துணை இல்லாம வாழ்றது ரொம்ப கஷ்டம் அபி. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நரகம் மாதிரி. செத்து போயிடலான்னு தோணும். அவரையே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோயேன். ஜெயில இருந்து திரும்பி வந்துட்டு அவர் எப்படி இருந்தாரு? ரொம்ப தனிமையா ஃபீல் பண்ணாரு. யார் கூடயும் ஃப்ரீயா பழக மாட்டாரு. என் கூட கூட பேச மாட்டாரு. அந்த நேரத்துல அவரோட நிலைமைய நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பொண்டாட்டியா அவருக்கு துணையா இருந்தேன். நான் அவர் மேல வச்சிருந்த அன்பால கொஞ்சம் கொஞ்சமா அந்த அதிர்ச்சியில இருந்து அவர் வெளியில கொண்டு வந்தேன். புருஷன் பொண்டாட்டி அன்புதா எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு எங்களை திரும்ப ஒன்னா சேர்த்திருக்கு. அந்த ஒரு காரணத்தினாலதான் குடும்பத்துல எல்லார்கிட்டயும் இன்னைக்கு நார்மலா இருக்காரு. இல்ல, உனக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும். அதுக்கு நீ சீக்கிரமா தனுவை கல்யாணம் பண்ணிக்கணும் அபி. என்ன பாக்குற? தனுவை கல்யாணம் பண்ணிக்க எது உன்னை தடுக்குது அபி? நேரம் காலம் பாக்குறியா? அதெல்லாம் நாம எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. நீதான் சரியான முடிவு எடுக்கணும். இப்போ என்ன யோசிக்கிற? தனுவை பத்தி அபி, தனுவை பத்தி உனக்கே நல்லா தெரியும். அவ உன் மேல உயிரையே வச்சிருக்கா. உன்னை அவ நல்லபடியா பாத்துப்பா. கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு அவ எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டா. பழைய அபியா நீ சந்தோஷமா இருப்ப. உனக்கு தனுவை கல்யாணம் பண்ண இஷ்டம் இல்லைன்னா விட்டுரு. என்ன நீ இப்படி சொல்லிட்டீங்க? நானும் தனுவை கல்யாணம் பண்ணணும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். என் குழந்தைய அவ சுமந்துட்டு இருக்கா. இந்த நிலைமையில நான் அவளுக்கு எப்படி துரோகம் பண்ணுவேன்? அப்படி இன்னும் எதுக்காக நீ காத்துக்கிட்டு இருக்க? நீயும் கஷ்டப்படுற, அவளையும் கஷ்டப்படுத்துற. அந்தந்த நேரத்துல அந்தந்த காரியத்தை செஞ்சிடணும்னு சொல்லுவாங்க. நீயும் தனுவும் கல்யாணம் பண்ணிக்க இதான் சரியான நேரம் அபி. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற?
என்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.